வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. வைகோ கட்சி உடைந்தது. உடனே நீங்கள் கேட்கலாம், வைகோக்குன்னு எங்கெங்கே கட்சி இருக்குது, அது திமுகவுடைய ஒரு கிளை அமைப்பு தானே அப்படின்ட்டு. இதை நம்ம பேசியாகணும். ஒரு காலத்தில் ஓகோவென்று இருந்த வைகோவோட நிலைமை இன்றைக்கி எந்த நிலைமையில் இருக்குது, அவங்க கட்சி எந்த நிலைமையில் இருக்குங்கிறத நாடறியும். மல்லை சத்யா அவர்களுக்கும் இன்றைக்கி துரை வைகோ அப்படிங்கிறவருக்கும் இருக்கக்கூடிய அந்த விஷயம் இருக்குல்ல. இப்போ துரை வைகோ வந்து பதவி விட்டு விலகியிருக்காரு. நீங்கள் ஒன்றே கேட்கலாம், கட்சி அவங்களுக்கு தான் எப்படிங்க விலகிறாருன்னு. கரெக்ட். வாரிசு அரசியலை கடுமையாக எதிர்த்த வைகோ இன்றைக்கி வந்து அவருடைய வாரிசையே கட்சி தலைவராக்கியிருக்காரு. இப்போ அந்த வாரிசு வந்து விலகியிருக்கார். அதாவது துரோகிகளை ஒருவர் துரோகியாக இருக்கிறார், அவர் கூட நான் வேலை பார்க்கலங்கிறாரு. மல்லை சத்யாவுக்கும் இவருக்கும் நடந்த சண்டை அப்படிங்கிறது இப்போ வெளி உலகத்துக்கு வந்துருச்சு. நம்ம நீங்கள் பார்த்துட்ருக்க, நீங்கள் கேட்கலாம், இருக்கிறதே 10 பேர், அதில் 10 பஞ்சாயத்தான்னு. மதிமுக அப்படிங்கிற கட்சி ஒரு கொள்கைக்காக ஆரம்பிக்கப்பட்டதா அப்படின்னா, வைகோ அவர்கள் தனிப்பட்ட முறையில் வைகோ அவர்கள் தமிழ்நாட்டுக்கு பங்களிப்பு ஆற்றியிருக்காருன்னா காட்டியிருக்காரு, மாற்றலாம் கருத்து இல்லை. தன்னுடைய தனிப்பட்ட முயற்சியினால் அவர் வெளியில் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. 1996 அவர் பேசிய வார்த்தை, அதாவது வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து மேயராக நிற்கும்போது அப்பாவுக்கு வந்து அப்பா வந்து கோட்டை என்னமோ சொன்னார், அப்பாவுக்கு வந்து ஒரு கோட்டை இருக்குது, பையனுக்கு வந்து ரிப்பன் பில்டிங்கா, இது என்ன பரம்பரையா அப்படின்லாம் கேட்டவர். அவர் மேயராக நிற்கும்போது, ஸ்டாலின் அவர்கள் மேயர் வேட்பாளராக நிற்கும்போது கேட்டது யார்? வைகோ. அதே வைகோ இன்றைக்கி திமுகவுடைய ஒரு உறுப்பினராகவே ஆகிவிட்டாருங்கிற மாதிரி தான் சமீபத்திய செயல்பாடுகள் இருக்குது. மதிமுக எந்த கொள்கைகளுக்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த கொள்கைகளிலிருந்து மெல்ல 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 விலகி, அதாவது குறிப்பாக பார்த்திங்கன்னா திமுகவுடைய ஒரு கிளைமைப்பு அப்படிங்கிறதுல மிகையல்ல. நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருசாக திமுக எதிராக போராட்டமோ ஒரு இம்பேக்ட் இருக்காது. இப்போ விசிகா அப்படிங்கிறது ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தக்கூடிய கட்சி. நம்ம பேர் என்னது, வேல்முருகன் பேசுகிறாரு. இந்த மாதிரி கூட நம்ம கம்யூனிஸ்ட்டு இவங்கள மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, இம்பேக்ட் ஏற்படுத்தலை. ஏன்னா வைகோ அவர்களுக்கு உடல்நல சரியில்லை, அவர் கொஞ்சம் தளர்ந்துட்டாருன்னு சொல்லப்பட்டாலும், அவங்க பையன் வந்து வரும்போது அவர் வந்து திருச்சியில் நிற்கிறாரு, அழுகிறாரு, ஏன் சின்னத்தில் நிற்க விடுங்கன்னு. ஒரு தலைவர்லாம் அழக்கூடாதுங்க. வைகோ அப்படிங்கிறவர் அவர் வேறு, அவங்க பையன் எப்பயுமே வந்து அரசியல் அப்பா மாதிரி பையன் இருக்க முடியாது. இப்போ என்ன தகராறு, யார் ஜெயிச்சது அப்படின்னா, திடீர்னு வைகோவை கேட்டால் இல்லைங்க, துரை வைகோ விலகினது டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டாங்கிறார், பையன் விலகினதை டிவி பார்க்க தெரிஞ்சுக்கிட்டாங்கிறார். சரி, இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, மறுபடியும் சொல்கிறோம், துரை வைகோ தான் ஜெயிப்பார், அவர் தான் கட்சி. துரை வைகோக்காக மல்லை சத்யாவை கட்டம் கட்ட ஆரம்பித்து விட்டார் வைகோ. வேறு ஒன்று நம்ம இது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். சார் பையனா மல்லை சத்யானா என்ன சார்? ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்த தகவலாம் பாருங்கள், மல்லை சத்யாவுக்கு வந்து வைகோ ஆதரவு ஒன்று. அதெல்லாம் எந்த காலத்தில் பையனை விட்டுட்டு இன்னொருத்தரை தேடுவாங்க? இது ஒரு நாடகம். மல்லை சத்யாவை வெளியேற்ற முயற்சி பண்ணிட்டாங்க. எனக்கும் மல்லை சத்யாவை பர்சனலாகவே தெரியும். அவர் ரொம்ப இப்போ பழக்கம் இல்லை, முதல்ல நல்ல பழக்கம். அவர் வந்து என்னென்னா கட்சியை வளர்க்குறதில் மிகப்பெரிய பங்காற்றியதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. ஒரு காலத்துலலாம் பார்த்திங்கன்னா அவர் வந்து தன்னுடைய இந்த வீட்டில் இருக்கக்கூடிய சொத்தெல்லாம் வித்தெல்லாம் கட்சி நடத்தினவர். அவர் அப்படிப்பட்டவருக்கு இன்றைக்கி இந்த கதி. ஏன்னா ரொம்ப நாளாக வந்து வைகோவுடைய நிழலாக இருக்கக்கூடியவருக்கு இந்த கதி. இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு தெரில. இப்போ தான் வந்து அப்பா பையன் சண்டையை நம்ம பார்த்தோம். மறுபடியும் இன்னொரு சண்டை அப்படின்னா, வாரிசுகள் இருக்கக்கூடிய இடத்தில் அவர்கள், அதாவது அப்பாவை விட்டுட்டு பையன் வரும்போது இந்த மாதிரியான சிக்கல்கள் வரத்தான் செய்யும். அது வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. சில கட்சியில் அதிகாரம் இருக்கிற வரைக்கும் அது தெரியாது, அதிகாரம் போனால் இப்படித்தான் நடக்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த 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 ஒரு மோதல் அப்படிங்கிறத வந்து தமிழ்நாடு வாக்காளர்கள் மத்தியில் பெரிய தாக்கத்தெல்லாம் ஒன்று ஏற்படுத்துது. ஏன்னா மதிமுகங்கிறது ரொம்ப ரொம்ப சின்ன கட்சி இன்றைக்கி. ஆனால் ஒரு காலத்தில் வைகோ வந்து வைகோவுடைய அந்த வீரமான பேச்செல்லாம் பார்த்து திமுகவை மிகப்பெரிய அளவில் ஆட்டம் காண செய்தவர் வைகோ. அதில் மாற்று கருத்தில் எத்தனை மாவட்ட செயலர்கள் பின்னாடி போனாங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, நடைப்பயணம் போகும்போதெல்லாம் அவ்வளோ பெரிய எழுச்சி. அவர் சென்னையை கிராஸ் பண்ணும்போதெல்லாம் ஜெயலலிதா ஆச்சு, நான் அறிவாலயத்தை கைப்பற்ற போகிறேன்னு சொன்னார். உதயசூரனுக்கே டஃப் கொடுத்தாரு, சின்னத்துக்கே டஃப் கொடுத்தாரு. அப்படிலாம் பண்ணவர். ஒரு காலத்தில் வந்து திமுகவுக்கு பெரிய சிம்ம சொப்பனமாக இருந்தார். அதற்கு பிறகு பொடா வழக்கில் அவர் வந்து ஜெயலலிதா அரெஸ்ட் பண்ணாங்க. இப்படி வந்து பல விமர்சனங்களுக்கு வந்து உள்ளானவர் வைகோ. அவரோட வாழ்க்கையை எடுத்து பார்த்திங்கன்னா பரவாயில்ல, ஏதோ வந்தார், ஒரு கட்சியில் இருந்தார், அப்படியே இருக்கிறத விட்டுட்டு ஒரு கட்சியில் இருந்துக்கிட்டு அந்த கட்சியிலேருந்து வெளியில் வந்து அந்த கட்சிக்கே டஃப் கொடுத்து இப்படி ஏற்ற இறக்கங்கள் வந்தது. வைகோ வந்து ஒரு பெரிய இடத்துக்கு போயிருக்கணும் தமிழ்நாடு அரசுன்னு சொல்கிறவங்களும் உண்டு. ஏன்னா காலம் நேரம் அவருடைய பேச்சு இதெல்லாம் சேர்ந்து இன்றைக்கி இருக்கார்.
மற்றபடி இந்த துரை வைகோ அவர்களுடைய இன்றைய ஒரு வெளியில் வந்தது அப்படிங்கிறது அது ஒரு நாடகமாக தான் நம்ம பார்க்குறோம். இது வந்து எப்பயுமே நம்ம சொல்லுவோம்ல, அன்புமணி ராமதாஸுக்கும் சண்டை, கட்சி உடைச்சிருமானா அதெல்லாம் உடையாது. அப்படியே 2 பேரும் ஒன்றா தான் இருப்பாங்க. அதெல்லாம் நீர் அடித்து நீர் விலகாது. அதனால் இது ஒரு ட்ராமாவாக பார்க்குறோம். இதை வந்து நீ செய்தி வேணால் ஆக்கலாமே ஒழிய அதில் பெல்லு ஒன்றும் வந்து எஃபெக்ட் ஒன்றும் இல்லை. என்ன மல்லை சத்யா ஓரங்கட்டப்படுகிறார். இப்போ துரை வைகோ பின்னால் தான் கட்சி இருக்கானா, கண்டிப்பாக அவருக்கு இப்போ தான் கட்சி இருக்கு. ஏன்னா நிர்வாகிகள் நிறைய நியமனம் அவர் தான் போட்டிருக்காரு. அதனால் இன்றைக்கி வந்து இது ஒரு செய்தியாக தான் பார்க்க போகிறோம். நம்ம நிறைய அண்மை தகவல் கொடுத்துருக்கோம். இது ஒரு செய்தியாக சொல்கிறோம். மக்களுக்கு பலம் தரக்கூடிய செய்தியாக இல்லை. டிவியெல்லாம் போட்டுட்ருப்பாங்க. இது ஒரு நாள் செய்தியாகத்தான் முடியும். இது ஒரு ட்ராமா. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.